அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி தமிழகத்தில் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். போன வாரம் தான் தேர்தல் முடிஞ்சது, இப்ப எதுக்கு ஆர்ப்பாட்டம்? சாதாரண மக்கள் கூட யோசிப்பாங்க, எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும்? என்ன பண்றது? நம்ம பிடிச்ச பீட திராவிடம், இந்த திராவிட பாரம்பரியம் பண்ண வேலை நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. புதிய ஆட்சி வந்திருக்குது, புதிய ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். இது மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க, அந்த மாற்றத்துக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இது தமிழகத்தை கடந்த 60 ஆண்டுகளாக நாசப்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பிரச்சனையை கிளப்பி அதிலிருந்து குளிர்காய நினைக்குது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை விடுறாரு. கடைசியாக சொல்லும் போது, பதவியேற்று முடிஞ்சோன்னா எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சு உரையில சொல்ற போது, சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு. இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் விழுந்துச்சு, நாடு முழுக்க வழக்கு விழுந்துச்சு. இதே சனாதனத்தை அழிக்கணும்னு பேசுறதுனால, அதனால ஒளிஞ்சிட்டு போய் சட்டசபைக்குள்ள பேசுறது, அங்க வந்து வழக்கு வராது அப்படிங்கிற மாதிரி. ஆனா சட்டசபையில பேசுற வழக்கு வராது, ஆனா மக்கள் மன்றத்துல வழக்கு வரும். மக்கள் விடமாட்டாங்க, நாம வச்சுக்கணும். இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இல்ல நாங்க இவ்வளவு எம்எல்ஏ ஓட்டுல கிடையாது. உங்க முதலமைச்சர் தோத்து போனாரா இல்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரா இல்லையா? இதான் படுதோல்வி. தலைவர் கூட உங்களால ஜெயிக்க வைக்க முடியல. காரணம் என்ன? திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூர்ல தீபம் ஏத்தலை. எத்தனை கோவிலை இடித்தீர்கள், இந்து மதத்தை தெளிவுபடுத்தி பேசினீர்கள். உங்களுடைய துணை பொதுச்செயலர் ராஜாவாகட்டும், உங்க அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், எவ்வளவு பேர் இந்து மதத்தை தெளிவுபடுத்தி பேசினீர்கள். அதற்கு தான் தக்க பதிலடி கொடுத்தார்கள் மக்கள். ஆனால் இந்த தோல்வியை மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதையில் சென்று விட்டது காரணத்தை மறைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப தேவையில்லாம ஆட்சி, புதிய ஆட்சி நல்லது செய்யறேன்னு சொல்றாங்க. அந்த ஆட்சிக்கு என்ன செய்யறது வழி கொடுக்காம உடனே பிரச்சனை கிளப்பதற்காக சனாதானம், இந்து தர்மம் அப்படின்னு சொல்லி தர்மத்தை அழிக்கணும்னு சொல்றீங்க. முடியுமா? அது ஒண்ணும் முடியாது. யாரெல்லாம் நினைச்சாலும் இந்து தர்மத்தையோ சனாதன தர்மத்தையோ அழிக்க முடியாது. ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்யறாங்க. திமுக பிரச்சனை வருதோ உடனே இந்திய எதிர்ப்பு தூக்கி வச்சுக்குவான். இந்திய எதிர்ப்போம் உடனே வந்துடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்து மதத்தை எதிர்ப்போம் வந்துடுவான். இது இவங்களோட வழக்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமே இதுதான். ஒண்ணு இந்து, இல்லைன்னா இந்தி எல்லாம் எதிர்த்து இவர்கள் தங்களுடைய தோல்வியை மறைக்க பார்க்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படணும். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டங்க. மக்கள்லாம் ஒண்ணு சேரணும். இனிமேல் யாராவது தர்மத்தையோ சனாதன தர்மத்தையோ இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேச இந்த மண்ணில் அவங்க இடம் கிடையாது. இந்து மதத்தை மட்டும் இழிச்சு மற்ற மதங்களை பேசுறது, நீ கிறிஸ்தவர் தானே, நீங்க அந்த மதத்தை பேசுங்க. உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது இந்து மதத்தை பத்தி பேசுறதுக்கு? நீங்க கிறிஸ்தவர் ஒத்துக்கிட்டீங்க, என் மனைவி கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர், நீங்க ஒத்துக்கிட்டாலு, நீங்க கிறிஸ்தவர் ஒத்துக்கிட்டவரு, நீங்க இந்து மதத்தை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் நீங்க சொல்றீங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. பாகுபாடு இருக்குது, அதெல்லாம் மாத்தணும். பாகுபாடுக்கு யார் காரணம்? வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம். ஒரு பட்டியலினத்தினுடைய பஞ்சாயத்து தலைவரை ஒரு பதவியேற்கக்கூடிய விடல நீங்க தானே காரணம். உங்க ஆட்சி தான் நடந்தது சமத்துவம். உங்க ஆட்சி நடந்தது சமத்துவம். இந்த சாதாரண பட்டியலின மக்களுக்கு அடிப்படையில் தொழிலாளர் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் எந்த ஏற்பாடும் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி செய்யல. இதுக்கெல்லாம் காரணமா இருந்து தர்மத்தையும் சனாதனத்தையும் ஒரு தர்மத்தை பின்பற்றுள்ள இழிவுபடுத்தி பேச எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வேறுடன் அளிக்க வேண்டும். இனிமேல் அவர்கள் மாற வேண்டும். மாறவில்லை என்று சொன்னால் மக்கள் மாற வைப்பார்கள். அதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.